இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபை என்று புனித அந்தோணியாருடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு, அன்னை கன்னிமரியாள் இவர்களுக்கு அடுத்தபடியாக உலகமெல்லாம் மூலை முடுக்குகளிலெல்லாம் நினைவு கூறப்படுகின்ற ஒரு புனிதர் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார். பேச்சு வழக்கில் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல புனித அந்தோணியாரை நம்முடைய பக்கத்து வீட்டு புனிதர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் நம் வீட்டின் புனிதர் அப்படி கூட சொல்லலாம். திருத்தந்தை 13ஆம் லியோ இவ்வாறாக சொல்கிறார்: ஹீ இஸ் த செயின்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு அப்படின்ட்டு சொல்கிறார். புனித அந்தோணியார் அனைத்து உலகின் புனிதராக இருக்கிறார் என்று சொல்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிமைப்படுத்துவோம் என்ற மைய சிந்தனையில் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் முன்மாதிரிகையாக இருந்துவிட்டு கடவுளை மகிமைப்படுத்திவிட்டு இந்த புனிதர் சென்றிருக்கின்றார். எப்படி மகிமைப்படுத்தினார் கடவுளை? சிந்திப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்துள்ளார். அந்த வாழ்வை பரிசாக கொடுத்துள்ளார், அதை கொடையாக கொடுத்துள்ளார். இந்த உடலை நமக்கு கொடுத்துள்ளார். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய உறுப்புகளை பார்த்து பார்த்து உருவாக்கி வச்சுக்குங்க, வாழுங்கள் என்று சொல்லி இந்த வாழ்வை நமக்கு பரிசாக கொடையாக கொடுத்திருக்கின்றார். நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். நாம் அனைவருமே விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகள். நம்முடைய தாய் வீடு அந்த விண்ணகம்தான். இந்த மண்ணகம் என்பது ஒரு வாடகை வீடு, ஒரு டெம்பரவரி ஷெட். என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு நாள் நம்முடைய விண்ணக வீட்டை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் உண்மை. எனவே பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த காலத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த காலத்தை, இந்த வாழ்வை பயன்படுத்தி நாம் கடவுளை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்போ என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரியாது. சுற்றுலா சென்றவர்கள் இறக்கின்றார்கள். விளையாட்டை கொண்டாட, அந்த வெற்றியை கொண்டாட சென்றவர்கள் இறக்கின்றார்கள். நேற்று கூட ஒரு விமான விபத்து, அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற ஒரு விமானம். நிறைய பேர் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள், இழந்திருக்கின்றார்கள். இப்போ என்ன நடக்கும் என்று தெரியாது. எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில், பிறப்புக்கும் இறப்பிற்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் நாம் கடவுளை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். இந்த புனிதரும் அந்தோணியாரும் இந்த வாழ்வை, இந்த உடலை பயன்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அதிகாரம் 5 இறைவசனம் 27-30 வரை. மத்தேயு நற்செய்தி. உங்கள் கண், உங்கள் கை உங்களை பாவத்திற்கு இட்டுச் செல்கிறது என்றால் பிடுங்கி எரிந்து விடுங்கள், வெட்டி வீசி விடுங்கள் என்று சொல்கிறார். 5:30 நாம் வாசிக்கின்றோம்: உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்களுடைய உறுப்புகளில் ஒன்றை இழப்பது நல்லது என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 3:16-17 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம்: நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நம் எல்லோருமே கடவுளுடைய கோவில். எனவே இந்த தூய கோவிலை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் அதில் உரைகின்றார். எனவே இந்த உடலை பயன்படுத்தி தான் அவர் மகிமைப்படுத்தினார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உடலை பயன்படுத்தி அவர் கடவுளை மகிமைப்படுத்தினார் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அது அவ்வளவு இலகுவான காரியமாக அல்ல. 15 வயதில் அகுஸ்தினார் சபையில் சேர்கிறார். கடவுளுக்கு தன்னை கொடுக்கிறார், விவிலியம் படிக்கின்றார், ஜெபிக்கின்றார், இறையியலை கற்றுத் தேர்கிறார். அது போதும் என்று அவர் அதோடு நின்றுவிடவில்லை. மாறாக அவர் ஒரு மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார். 5 பிரான்சிஸ்கன் சபையினுடைய சகோதரர்களுடைய உடலை, இறந்த உடலை அவர் பார்க்கின்ற பொழுது நானும் ஒரு மறைசாட்சியாக மரிப்பேன் என்று அவர் தீர்மானம் எடுக்கின்றார். ஆனால் உடல் ஒற்றுக்கொள்ளவில்லை. நோய் வருகின்றது.
இருந்தாலும் அந்த கடவுளுடைய பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார். 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு புனிதரை பற்றி நாம் பேசவில்லை. 36 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு புனிதரைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அவர் மகிமைப்படுத்தினார், கடவுளை தன்னுடைய வாழ்வால் மகிமைப்படுத்தினார். எனவே நாமும் அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. அதனால்தான் அவர் கடவுளை மகிமைப்படுத்தினார், கடவுளும் அவரை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? இன்று வரை அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கின்றது. வேதாகமத்தினுடைய பேழை என்று அவரை சொல்கின்றார்கள். அந்த அழியா நாக்கு இன்று வரை இருக்கின்றது. எத்தனையோ விதமான புதுமைகளை இன்றும் நமக்காக அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த புதுமைக்கு நானும் ஒரு சாட்சி. சிறுவயதில் எங்களுடைய ஊர் அந்தோணியார் கோவில். அந்த அந்தோணியார் இடத்தில் வேண்டுவோம், குருமடத்திற்கு செல்கின்ற பொழுது, அந்தோணியாரே, நானும் உங்களைப் போல நன்றாக பேச வேண்டும், போதிக்க வேண்டும், அந்த அருளை கொடுங்கள் என்று அவரிடம் வேண்டி பெற்றுக்கொண்டோம். ஆக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அந்தோணியாருடைய பரிந்துரை கண்டிப்பாக இருந்திருக்கும். எனவே இன்று அவருடைய திருவிழாவை, நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தினார். நமக்கும் இந்த மண்ணுலகிலே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பயன்படுத்தி நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நாம் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று கொண்டாடப் போகின்றோம். அவர் நம்மை வெறுங்கையராய் அனுப்பிவிட மாட்டார். இன்று வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் 3 பரிசுகளை கொடுக்க போகிறார். வாங்குவதற்கு தயாரா? பூசை முடிஞ்சு போகும்போது வாங்கிக்கிட்டு போகணும். 3 பரிசு கொடுக்கிறார். முதல் பரிசு என்னவென்றால் லீலி மலரை கொடுக்கிறார். அந்தோணியாருடைய படத்தில் சுரூபத்தில் பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாம் இருக்கும். லீலி மலர் கையில் வச்சிருக்கார். அந்த லீலி மலரை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். லீலி மலர் தூய்மைக்கு அடையாளம். அவர் தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். அதனால்தான் அவருடைய போதனையை கேட்டு பதுவாவிலே வட்டிக்கு கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் மனம் மாறினார்கள். அது அவருடைய தூய வாழ்வு அந்த மறையுறையிலும் வெளிப்பட்டது. எனவே உங்களுக்கு லீலி மலரை பரிசாக கொடுக்கின்றார், எடுத்து செல்லுங்கள். இரண்டாவது, தன்னுடைய கரத்தில் குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கின்றார். அந்த குழந்தை இயேசுவை உங்களுக்கு கொடுக்கின்றார். குழந்தை இயேசுவை அவர் பற்றி கொண்டதால் தான் எத்துணை வேதனை, துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும் தான் முன்னெடுத்த அந்த கடவுளுடைய பணியில் அவர் சென்றார், நற்செய்தியை போதித்தார். எனவே அந்த குழந்தை இயேசுவை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார், எடுத்து செல்லுங்கள். மூன்றாவதாக திருவிவிலியம் அவருடைய கையில் இருந்தது. திருவிவிலியத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அந்த திருவிவிலியம் நம்மை வாழ்விக்கும். எனவே அந்த பரிசையும் உங்களுக்கு கொடுக்கிறார். லீலி மலர், குழந்தை இயேசு, இந்த திருவிவிலியத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். அதனால் யாரும் பூசை முடிஞ்சு போகும்போது வாங்கிட்டு போகாமல் போகக்கூடாது. அந்த 3 பரிசையும் உங்களுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள். ஆசீர்வதிப்பார். அவருடைய பரிந்துரை எந்நாளும் உங்களோடு இருக்கும். ஆமென்.